செல்வியை மிந்தியே கூப்பிட்டு விட்டோமே, இன்னும் காணையிலையே. ஆமா, மிந்தியே சொல்லி விட்டோம், இன்னும் காணுமே. கனி, அற்புதம், எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டிய? வேற ஒன்றும் இல்லை, லோனுக்கு எழுத போறாங்களாம், அதான் உனக்கும் வேணுமான்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டு விட்டோம். ஆமாம் அற்புதம், லோனு வேணும்ல, அவளுக்கு காலேஜ் கட்டுறதுக்கு பணம் வேணும். ஆமாம், எனக்கும் வேணும். பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டேன், கல்யாணத்துக்கு ரூபா வேணும். பையனுக்கு பொண்ணு பார்த்தது சொல்லவே இல்லை. பையன் காலேஜ் படிக்கும் போதே அந்த பிள்ளையை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் என்கிட்ட. சரி, அதான் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா செல்வி, ஏற்கனவே நம்மகிட்ட சொல்லியிருக்காள்ல பையன் ஒரு பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்ட்டு. சொன்னா அவங்க இஷ்டப்படியே நடக்கணும், பெற்றவங்க நம்ம எதுக்கு இருக்கோம்? சொல்லி பார்த்தாச்சு, கேட்கல. வேற நான் என்ன பண்ணேன்? ஆமாம், இந்த காலத்தில் பிள்ளைகள் எங்கே சொல் பேச்சு கேட்குது. அற்புதம், உங்கள் மாமியார் கீழே விழுந்துட்டாவில, இப்போ பரவாயில்லையா? அவ மாமியார் நல்லாதான் இருக்கு, என் மாமியார் தான் குத்து கல்லாட்ட அப்படியே இருக்கு. ஆமா, உனக்கு என்ன, உங்க மாமியார் சீக்கிரம் மண்டை போட்டனால நீ நல்லா சொல்லுவா. எங்க கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது? சீக்கிரம் மண்டை போட்டாலும் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு பாடா படுத்திட்டு தானே அதுவும் போய் சேர்ந்துருக்கு. ஆமா செல்வி, எல்லாம் மாமியார் கூடமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். 100ல் 1 தான் நல்லா இருக்கும். நேற்று இந்த சவு வீட்டுக்கு வந்தா பத்துக்க அற்புதம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கூட்டு குழம்பு கூட வைக்காம அப்படியே எடுத்துட்டு போயிட்டாலே. அவ அப்படிதான் பண்ணுவா. அன்னைக்கு ஒருக்கா என் வீட்லயும் அப்படிதான் பண்ணிட்டா. அதுல இருந்து அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கறது கிடையாது. செல்வி, அற்புதம் அவ வரா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன இங்கே என் பேச்சு அடிபட்ட மாதிரி இருக்கு? வேற ஒன்றும் இல்லை, லோனை பற்றி பேசிட்டு இருந்தேன், அதான் ஒன்றையே கூப்பிடணுமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயா அப்படியாக்கா, எங்கள் மாமியார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேங்க்கா, இல்லைன்னா ஆஞ்சு போடும். என்ன வேண்டாம்னா சொல்லி சவு, நான் வேணா உனக்கு பதில் கட்டுறேன். பையன் கல்யாணத்துக்கு கொஞ்சம் ரூபா தேவைப்படுது. பையன் கல்யாணமா? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. எங்ககிட்டே இப்போ தான் வந்து சொல்கிறேன். ஆமாம், ஏதோ ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாலக்கா, அந்த பிள்ளைய தான் கட்டி வைக்கிறீங்களோ? இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு கனி? கரெக்டா சொல்லியா எல்லாத்தையும்? உங்க மாமியார் சொல்லி கொடுத்துருக்குமா இருக்கும், இல்லைன்னா இவளுக்கு எப்படி தெரியும்? ஐயே, இந்த ஓட்ட வாய்க்கா தெரிஞ்சிச்சு, இனி ஊர் முழுக்க கொட்டடிச்சிருவாளே. என்னக்கா, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. உனக்கு எப்படி தெரியும்? அது அவள் பார்த்த பிள்ளை தான். அவையே பார்த்த பிள்ளையா? ஊருக்கே தெரியுதான் அவன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போகிறான்னு. எனக்கு தெரியறது அதிசயம். நம்மளுக்கு தான் தெரியும்னு பார்த்தா ஊருக்கே தெரியுதுங்க. எப்படி தெரிஞ்சிச்சு? ஒருவேளை நம்ம மாமியார் சொல்லியிருப்பாளோ? சொன்னாலும் சொல்லியிருப்பா, அவளுக்கு இதானே வேலை. சரிக்கா, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். என்ன அற்புதம், எல்லாம் கிட்ட இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிற. என்ன செல்வி பண்ண, ஊருக்கே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போறா. தலையெழுத்து. இந்த மாமியார் கிளவிய பாத்தியா? இப்படி சகுனி வேலை பார்த்துருக்காளே. கால் உடஞ்சிச்சுன்னு நான் எவ்வளோக்குள்ள பார்த்தேன். ஒரு பேரன் கூட பார்க்காம இப்படி கேவலப்படுத்திருக்காளே. ஏதோ வயசான காலத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு விடு. இனிதான் நீ அந்த பிள்ளைய தானே கெட்டி வைக்க, இனி எதுக்கு பயப்படணும், விடு. சரி, இனி நம்ம வீட்டுக்கு போவோம். நேரம் ஆயிட்டுலா. ஆமாம், நேரம் வேற ஆயிட்டு, வாங்க போவோம்.